ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய சைஸாக இருக்கிறத ரஃபாக நறுக்கிக்கோங்க. தக்காளி ஒன்று பெருசாக எடுத்துக்கோங்க, அதையும் ரஃபாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், பன்னீர் 200 கிராம், சுகர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். ஒரு கடாயில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி சுட வச்சுருக்கேன். அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது வெங்காயத்தை தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வதக்க தேவையில்லை, அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே இதை வேக வச்சு அரைச்சதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கிறோம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா இதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல மசாலா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மெதுவாக அதை கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம பட்டர் ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். அந்த பட்டரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மெதுவாக அதை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.